தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். எலெக்ஷன் வருது, அதான் யாருக்கு ஓட்டு போறதுன்னு தெரியல. நீ ஒரே குழப்பமா தெரியல, யாருக்கு ஓட்டு போறதுன்னா தெரியல. சரி, அதான் அண்ணன் கேட்கலான்னு வந்தேன். எனக்கு ஒரு குழப்பமா இருக்குது. அண்ணன் தான் கேளுங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி அண்ணன், அண்ணன் கேட்ட முடிவு பண்ணிக்கணும். சரி. கட் பண்ணுங்க. தண்ணி குடிக்க தம்பியா? தண்ணி குடிக்க. என்ன தம்பி ஒரு திடீர்னு வந்துருக்குது, ஏதோ குழப்பத்தில் வந்துருக்குதா? தெரியலையே. அண்ணன் படத்தான் வந்துடுறாங்க. என்ன தம்பி என்ன பண்ணுங்க? எலெக்ஷன் வருதுன்னா யாருக்கு ஓட்டு போறதுன்னு தெரியல. நான் குழப்பமா. எனக்கே பெரிய டென்ஷனே இருக்கிற குழப்பத்தில் இருக்கலாம். எனக்கே குழப்பத்தில் இருந்தாங்க. என்ன பண்ண என்ன ஒண்ணு ஒருத்தவங்க மகளிர் உதவித்தொகை ஒருத்தவங்க 2000 தராங்க, இன்னொருத்தவங்க 3000 தராங்க, இன்னொருத்தவங்க 4000 தராங்க, இன்னொருத்தவங்க 6000 தராங்க. இது எல்லாருக்கும் நம்ம பெண்களுக்கு வீட்டு குடும்பத்துக்கு உதவி இருக்குமா? எல்லாம் அவங்க நம்ம இதை வேலைக்கு போகிற வண்டி ஓட்டுற வண்டி இல்லை ஓடலாம், இந்த தொகைச்சு பசங்க பீஸு கட்டலாம், வீட்டு குடும்பத்தையும் பார்ப்பாங்க. யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடாட்டாங்களா? யாருக்கு முன்னாடி யாரு எல்லாம் மண்டை போடுற பேர் குடும்பம் போடுற பேர் அவங்களுக்கு போய் நம்ம ஓட்டு போட்டு வந்துடும். இதெல்லாம் வந்து யாருக்கு யார் நமக்கு அதிகமா பெண்களுக்கு உதவி பண்றாங்களா அவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டுருவாங்க. பார்க்கலாம் சொல்லாத அந்த ஓட்டு சாப்பிட்டு போற மாதிரி இங்க இருந்து நம்ம சொல்லுவோம், நம்ம பேச்சுன்னு கேட்க மாட்டாங்க. ஓட்டு சாப்பிட்டு போகும்போது சின்ன இருக்கிற அந்த சின்னத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணுவாங்க, எதுக்கு ஓட்டு போட்டு. ஆமா, நமக்கு 6000 தரனாலா பெண்களுக்கு அது ஓட்டு போட்டா பட்டுன்னு சுற்றி தட்டுவான், பட்டுன்னு சின்ன போச்சு. அப்பா விருதுன யாரு வராங்களோ அவங்க வந்து நம்ம சேர்ச்சிட்டப்பா முதல் ஆனா பெண்களுக்கு 6000 ஒரே தொகை மூலமா அவங்க சிறப்பாங்கடா. அப்பா எல்லாரும் நல்லதே பண்ண ஓட்டு சேர்ந்தா அடிக்கிறீங்க. நல்லா யார் செய்கிறாலும் அவங்க ஓட்டு போடுவோம். நன்றி, வணக்கம்.